இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் இயக்குனர் விஜய் இயக்கத்தில் ஜீவா, ராசிகண்ணா இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிற அகத்தியா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ ஒரு சினிமா ஆர்ட் டைரக்டராக இருக்கார். அவங்க அம்மா ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருக்காங்க. அவர் ஒரு படத்துக்காக ஒரு பில்டிங்கை வாடகைக்கு எடுக்கிறாரு, டெவில் ஃபிலிமுக்காக செட்டு போடுறதுக்கு. அந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா, ஒரு காரணத்தினால அந்த சினிமா நின்று போயிடுது. ஹீரோ வருத்தப்படுறாரு, என்னடா நம்ம தொட்ட காரியமெல்லாம் தொடங்காமல் போகுது, என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஹீரோயின் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நம்ம செட்டு போட்ட அந்த டெவில் ஹவுஸையே இன்னும் கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்து அது ஒரு டெவில் ஷோவாக நடத்தினோம்னா அதில் கொஞ்சம் கலெக்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க. ஹீரோவும் அதுக்கு ஓகேன்னு முடிவு பண்ணி அதுக்கு உண்டான வேலையை பார்க்குறாங்க. ஆரம்பித்து எல்லாம் நல்லா சக்ஸஸாக போயிட்டுருக்கிற நிலமையில் திடீர்னு அந்த ஷோவில் வந்த 2 பேர் காணாமல் போயிடுறாங்க. இதனடா புது குழப்பமாக இருக்குதுன்னு பின்தொடர்ந்து பார்த்தா உண்மையாலுமே அந்த பில்டிங்கில் பேய் இருக்குது. யாரா அந்த பேய்ங்கெல்லாம், என்னடா காரணம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே ஒரு கதையை காமிக்கிறாங்க. அது என்ன கதைன்னா, 1940 சித்தார்த்தர் அப்படிங்கிற ஒரு சித்த மருத்துவர் போன் கேன்சருக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாரு. அதை எட்வின் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயன், இவனுக்கு எதுக்கு இந்த பெருமை அப்படின்னு சொல்லி அந்த மருந்து கண்டுபிடிச்ச சித்தார்த்தனை கொண்டு போடுறாரு. அதுக்கப்புறமா அந்த வெள்ளைக்கார எட்வின் என்ன பண்ணுறான்னா, அவர் கண்டுபிடிச்ச அந்த சித்த மருத்துவ குறிப்பெல்லாம் எடுத்து ஒரு சவப்பெட்டிக்குள்ளே போட்டுக்கிட்டு அவனும் அந்த சவப்பெட்டிக்குள்ளே போய் செத்து போயிடுறான். இந்த பேய்களோட ஃப்ளாஷ்பேக் மூலிமா நம்ம ஹீரோவுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அது என்னன்னா, அவங்க அம்மாவோட கேன்சர் பேஷண்ட்டாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த குறிப்பை வச்சு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நம்புறாரு. அது நடந்துதா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா இளையராஜாவோட என் இனிய பொன்னிலாவே அப்படிங்கிற ரீமிக்ஸ் சாங் தான். படத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் ஒன்றும் பெருசாக இல்லைனாலும் இந்த பாட்டு அவர் கொஞ்சம் கை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு காரணம் என்னென்னா, படத்தில் எல்லாமே மொக்க சீனாக இருந்ததுனால அவரோட பாட்டு வந்ததுக்கப்புறம் எல்லா ஆடியன்ஸும் கொஞ்சம் நிம்மதியாக கொஞ்சம் நேரம் தூங்குனாங்க. அதனால் இந்த படத்தோட ஒரே ப்ளஸ்ஸு அந்த பாட்டு ஒன்று தான். படம் ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் நேரமாக போரிங்காக தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பேயோட ஃப்ளாஷ்பேக் வந்ததுக்கப்புறமாச்சு கொஞ்சம் ஏதோ சுவாரஸ்யமாக இருக்குன்னு பார்த்தா அந்த கதைக்குள்ளே ஒரு சின்ன கதையை வச்சு லேயராக கொண்டு போய் என்னடா படத்துக்கு வந்தது தப்பாக போச்சே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. வழக்கமாக இந்த மாதிரி படங்களில் சிஜி ஒர்க் வச்சு நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏதோ வீடியோ கேமில் வர பொம்மை மாதிரி சண்டை போட்டுக்குது. சிஜி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசரோட கஞ்சத்தனம் நல்லா தெரிஞ்சாலும் அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல முடிவு தான் எடுத்திருக்காரு. ஏன்னா இந்த படத்தை பாதியிலேருந்து பார்த்துக்கிட்டு இதுக்கு மேலேயும் இந்த படத்துக்கு செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு உஷாராயிட்டாருன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இது ஒரு குழந்தைங்களுக்கான படம். அப்படின்னாடா குழந்தைங்க ரசிக்கும்படியாக இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு ஏமாந்துடாதீங்க. குழந்தைங்க மட்டும்தான் படத்தை பார்த்துக்கிட்டு ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம ஏதோ படத்துக்கு வந்துட்டோன்னு எந்திரிச்சு கம்முன்னு போயிடுவாங்க.